இந்த கேமில் ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபி டீமில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஒரு ஆள் வந்துட்டு விளையாட முடியாதுன்ற 7 பேர் தான் விளையாடணுன்றதுனால 8 பேர் இருக்காங்க. சரி, யார் விளையாட வேணான்னா, நிறைய பேர் வந்துட்டு விக்ரம் குண்டா இருக்கனால அவனால் ஃப்ளெக்சிபிளாக இது பண்ண முடியாதுன்ற மாதிரி பாரு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக விக்ரம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான் எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் பண்ணுவேன்னு விக்ரம் ஒரு பக்கம் நிற்க மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கலை வேணான்னு ஒருத்தரும் அப்படி இப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபைனலாக வந்துட்டு இவ்வளோ நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கமருதீன் வந்துட்டு 7 பேர் சேர்ந்து விளையாடி ஜெயிச்சா டீமுக்கே ஜெயிச்ச மாதிரினா நான் வரல, நீங்கள் விளையாடுங்க அப்படின்ட்டு கடைசியில் சொல்கிறாங்க. அதை கேட்டு எஃப்ஜேவே காண்டாயிட்டு நம்ம கமெண்ட்டாக அவர் சொல்லிட்டாரு, ஏன்டாடி இதை முதலே சொல்லியிருந்தா என்னடா அடிச்சு கூப்பிட்டுட்டு இப்போ சொல்கிறியேடா பொறுமையாக அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் சூப்பர் டீலக்ஸ் ஆளான எஃப்ஜேவே இந்த கமெண்ட்டை கொடுத்துட்றாரு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து போயிட்டு அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணாங்க. இங்கே எஃப்ஜே ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு. சூப்பர் டீலக்ஸ் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம எல்லோரும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணலாம், அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எல்லோரும் பிளாக் டிஷர்ட் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸு இது எங்கே இருக்குது, இது இருக்குது, எந்த இருக்குது, உந்து இருக்குதுன்னு மாறி மாறி சூப்பர் டீலக்ஸ் டீம் எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்து பரவாயில்லையேப்பா, சூப்பராக பண்ணுறாங்களே, யூனிஃபார்மாக பண்ணால் நல்லா தான் இருக்கும்ல. சரி, அப்போனா கண்டிப்பாக சூப்பர் டீலக்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க, இந்த வீக் வந்து ஸ்வாப்பிங் இருக்காது அப்படின்னு நினச்சோங்க. ஆனால் அதுக்கு மாறுதலாக வந்துட்டு பிபி டீம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே சொல்லணுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட விக்ரம் தாங்க. சூப்பராக வந்துட்டு இது இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து ஐடியா கொடுத்து சொல்லி சொல்லி சூப்பராக எல்லாரையும் பண்ண வச்சார். செம்மையாக அவருமே பண்ணார். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் வந்துட்டு பிபி டீம் வின் பண்ணுறாங்க. 3rd ரவுண்டில் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிடுறாங்க. அடுத்து 4th ரவுண்டில் வந்துட்டு பிபி டீமே வின் பண்ணி இந்த ஸ்வாப்பிங் நடக்கிற மாதிரி இது பண்ணிடுறாங்க. சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு எல்லாருமே இது பண்ணுறாங்க. இதில் மெயின் கிரெடிட்ஸ் வந்துட்டு விக்ரமுக்கு தான் உண்மையிலே கொடுக்கணும்னு சொல்லணும். அடுத்தது ஸ்வாப்பிங் வந்துட்டு டீலக்ஸ்லேருந்து யார் போவீங்கன்னு கேட்க ஆளாளுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு இங்கேருந்து ஆல்ரெடி வந்துட்டு பிரவீன் வந்துட்டு தலைவர் ஆகிட்டனால அவருக்கு ஆல்ரெடி ஃப்ரீ பாஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு டீலக்ஸ் ரூம் போக வேண்டியது வேறு யாருன்னா ஸ்வாப் பண்ணுங்கன்னொன்னா அவர் கனியை ஸ்வாப் பண்ணி விட்டுடுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வாப்பிங் யாரை பண்ணுவீங்கன்னு கேட்க இவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. திவாகர் ஒரு பக்கம் நானும் போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. வினோத், சுபிக்ஷா, ரம்யா இவங்க 3 பேருமே வந்துட்டு பிபி டீமுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு நான் போகிறேன், ஆனால் எனக்கு இந்த ஃப்ரீ பாஸ் இருக்கும்ல விளையாடி ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே பிபி டீம்லேருந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி பேசி திரும்பவும் பாரு போகிறேன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் துஷார் போகணுன்னு சொல்லிட்டு விக்ரம் பேசுகிறாரு. ஆனால் வந்துட்டு ஃபைனலாக கலை அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா கலையுமே வந்துட்டு டீலக்ஸ் ரூமுக்கு போனது இல்லாதனால அவரை வந்துட்டு அமுச்சு விட்றாங்க. ஒரு பக்கம் ஸ்வாப்பிங் நடக்குது. இங்கே டீலக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக டிசைட் பண்ணி சுபிக்ஷா வந்துட்டு இங்கே வந்துடுறாங்க. அந்த ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த டாஸ்க்கு. நீங்கள் மறக்காமல் எபிசோடில் இதை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.